எஸ். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னா சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா ஒன்றன் பொருளை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுவதற்கு, ஓகேங்களா, சொற்களில் முதலில் அமைந்துள்ள எழுத்துக்கள் வந்துட்டு அதான் நம்ம சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஆ இ இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எது சார் கிடையாது அப்படின்னா இப்போ தற்போது வழக்கத்தில் இல்லை அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சிங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா உன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருந்தாங்க. லாங்காகவும் இருக்கிறதுக்கும் ஷார்ட்டாக இல்லாததுக்கும் இன்டர்மீடியட்டில் தொலைவில் உள்ள ரொம்ப தொலைவாக இருக்கிறதுக்கும் அருகில் உள்ளதுக்கு இன்டர்மீடியட்டில் இருக்கிறது உது உன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உவன். பட் ஆனால் ப்ரெசண்ட்டில் இப்போ கிடையாது. ஓகேங்களா. அதே மாதிரி சுட்டு திரிபு அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசாக அந்த சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அம்மரம் அப்படின்னா அந்த மரம். அம்மரம் அப்படின்னா அந்த மரம். இவ்வீடு அப்படின்னா இந்த வீடு. இப்பள்ளி அப்படின்னா இந்த பள்ளி. அந்த மாதிரி நிறையா சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே புதுசாக நீங்கள் சொல்லி பார்த்தா கூட தெரிஞ்சுக்கலாம். இவ்வூர் அப்படின்னா இந்த ஊர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஊர். இவ்வீடு அப்படின்னா இந்த வீடு. இந்த மாதிரி நிறைய சொற்கள் நீங்களே சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு டைமு புரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் சுட்டு திரிபு. அதுக்கப்புறம் வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். 5 வினா எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதில் முதல்ல வருது, இறுதியில் வருது. முதலிலும் இறுதியிலும் இடையில வினா எழுத்துக்கள் வராது. ஓகேங்களா. முதல்ல இறுதியிலையும் சேர்ந்து வருவது எது நம்ம எழுதி போட்டிருப்போம். அதில் அகவினா புறவினான்னு என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் கலைச்சொல் அறிவோம். இதெல்லாம் ரொம்ப கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். போன கிளாஸ்லேயே மிஸ்டேக் நிறைய பண்ணியிருந்தீங்க டெஸ்ட் வைக்கும் போதே. தொழில் முனைவோர் அப்படின்னா ஆண்டர்பிரனர். கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன். நோட் பண்ணிக்கோங்க. கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன். அதுக்கு வணிகர் அப்படின்னா மெர்ச்சன்ட். நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர். பண்டம் அப்படின்னா கமோடிட்டிஸ். இதெல்லாம் அதுக்கப்புறம் அடுத்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் காந்தி, வேலு நாச்சியார் இதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இலக்கியத்தில் நமக்கு 15 கொஷின்ஸ் தான் இருந்தாலும் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஓகேங்களா. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இலக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா உரைநடையவே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணமாக மாற்றி கூட கொஷின்ஸ் கேட்கலாம். உரைநடை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் இலக்கணமாக கேட்பாங்க அப்படின்னா அந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக, வரிசையான இல்லை அப்படின்னா சந்தி பிழையற்ற நீக்குக. ஸோ அது நமக்கு தெரிஞ்சால் கூட போதுமானது. சந்தி பிழைக்கு சம்திங் பொருந்தாத சொல்லை கண்டறிக, சொல்லும் பொருளும் எதிர்ச்சொல் தருக. ஸோ இதுக்கெல்லாம் சார் நம்ம கண்டிப்பாக உரைநடையும் படித்து தான் ஆகணும். இலக்கண பகுதியை உரைநடையை மாற்றி கேட்கறதுக்கு வந்து இந்த சொல்லும் பொருளும் எதிர்ச்சொல் தருக, பொருந்தாது இணை எது, பொறுத்துக, தவறான சொல்லை கண்டறிக, இல்லை அப்படின்னா சரியான வாக்கியத்தை கண்டறிக. சரியான வாக்கியம் கூட நீங்கள் சப்ஜெக்ட் கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும். சப்ஜெக்ட் நாலேஜ் தமிழ் தெரியாமல் சரியான வாக்கியத்தை எடுக்க முடியாது. ஏன்னா அதை படிச்சிருந்தா தான் உங்களுக்கு வந்துட்டு நானும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மூதுரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அறநூல் தெரிஞ்சிருக்கணும். மூதுரை அப்படிங்கிறது அறநூல் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த கோடிட்டை இடத்தை நெருப்புக, சரியான பொருத்தமான விடையை தேர்ந்தெடுங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் மூதுரைங்கிறது அறநூலா இல்லை காப்பிய நூலா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமய நூல்களா, சங்க இலக்கிய நூல்களா, 15 மேல் கணக்கா அப்படிங்கிறது சப்ஜெக்ட் படிக்கும் போது தான் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இன்னும் இலக்கணம் 85 இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸி தான். சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் போதுமானது. ரொம்ப மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அடுத்த டாபிக் நீங்கள் எழுதிக்கிங்க. 4 வகை சொற்கள்.
ஸோ தொல்காப்பியர், பவணந்தி முனிவர், ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொற்களை தான் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? சொல் இலக்கணம் அப்படிம்பாங்க. ஸோ நமக்கு பேசிக் 6th லெவல்லேருந்து 6th to 12th வரைக்கும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நோட் பண்ணிங்க 4 வகை சொற்கள். நால் வகை சொற்கள். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னா, ஒரு சில எழுத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனியாகவே, ஃபார் எக்ஸாம்பிள் ஓர் எழுத்து ஒரு மணி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்து நிலை என்ன அதுக்கு பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் நோ அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நோ அப்படின்னா துன்பம். ஓகேங்களா? மா அப்படின்னா மானா விலங்கு, இந்த மாதிரி நிறையா டிஃபைன் பண்ணுறோம் நம்ம. ஓகேங்களா? கானா காடு, கானா சோலை, கான்னா காடு. இந்த மாதிரி சொற்களை நம்ம என்ன பண்ணுறோம், தனித்து ஒரு சில எழுத்து இருந்தால் கூட அதுக்கு நம்ம பொருள் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வரும் வந்து பொருள் தருது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த பொருள் தருவதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பொருள் தருவதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்துக்கிறது சொற்கள். இல்லை அப்படின்னா நம்ம அதை எழுத்தா, ஃபார் எக்ஸாம்பிள் உயிர் எழுத்து, மெய் எழுத்து, இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சொற்களை எழுதுகிறோம். அதை படித்து அதுக்கு பொருள் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நோட் பண்ணிங்க. இலக்கண அடிப்படையில் வந்து பார்த்தீங்க, இலக்கிய அடிப்படையிலையும் சொற்கள் 4 தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இலக்கண அடிப்படையில் ஓகேங்களா, இலக்கிய அடிப்படையில் வினை, இயற் சொல், திரி சொல், அந்த மாதிரி நம்ம பின்னாடி படிப்போம். ஸோ இங்கே இலக்கண அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்களை 4 பிரிச்சிருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த மாதிரி சொற்கள் என்ன சொல்ல 4 டிஃபைன் பண்ணுறாங்க இலக்கண அடிப்படையில். ஃபர்ஸ்ட் ஒன் நோட் பண்ணிங்க. பெயரை குறிக்கும் சொல். பெயரை குறிக்கும் சொல் அப்படின்னா பெயர் சொல். பெயர் அப்படின்னா உங்களுக்கு உயிர்திணை, அக்ரிணை எல்லாமே டிஃபைன் பண்ணுறது. ஓகேங்களா? மரம் அப்படின்னு என்ன எதை டிஃபைன் பண்ணுவீங்க? உயர்திணை அப்படின்னா மனிதர்கள், ஆறறிவு. அக்ரிணை அப்படின்னா ஓரறிவு முதல் 5 அறிவு. ஓரறிவு அப்படின்னா புல், மரம் எல்லாம் ஓரறிவு. ஈரறிவு அப்படின்னா நிலத்தில் நீரில் வாழ்றது. மூவறிவு அப்படின்னா நிலத்தில் ஊர்ந்து செல்வது, கரையான், அந்த மாதிரி. ஓகேங்களா? 4 அறிவு வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள். 5 அறிவு வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள், மாடுகள் இதெல்லாம்.
அதான் தெரிஞ்சிருக்கணும். உயர் அக்ரிணை அப்படின்னா ஓரறிவு அப்படின்னா புல், மரம். 2 அறிவு அப்படின்னா நீர்ல வாழ்பவை. 3 அறிவு அப்படின்னா நிலத்துல ஊறுபவை. ஊர்வன அப்படின்னா அந்த கரையான அந்த மாதிரி. கரையான். 4 அறிவு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள். 5 அறிவு அப்படின்னா ஆடுகள், மாடுகள், மாடு. ஆடு, மாடுகள் இதெல்லாம் 5 அறிவு. 6 அறிவு அப்படின்னு மனிதர்களை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு சுவைத்தல் அப்படிங்கிறது 2 அறிவுலேருந்து 6 அறிவுக்குமே பொதுவானது. ஓகேங்களா? அதனால தான் எல்லா உயிரினங்களுமே இரையை தேடி செல்கிறது. இறைனா உணவு. ஓரறிவு என்ன சார் பண்ணுது அப்படின்னா, ஓரறிவு பாருங்க ஒளிச்சேர்க்கை மூலம் தனக்கான உணவை தானே சேகரித்துக் கொள்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தானே அப்புறம் எது பெயர் எது வினைன்னு தெரியும். ம்? ஓரறிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை, ஃபோட்டோசிந்தசிஸ். ஓரறிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை பெற்றுக்கொள்கிறது. ஈரறிவு முதல் 6 அறிவுக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எது கான்ஸ்டன்ட் அப்படின்னு நுகர்தல், சாரி சுவைத்தல். இது எல்லாத்துக்குமே பொதுவாக. அதனால தான் எல்லா உயிரினங்களுமே இரையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடிக்கொண்டிருக்கிறது, ஓடிக்கொண்டிருக்கும். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் எல்லாத்துலேயுமே நம்ம டிஃபைன் பண்ணலாம். இது தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ தான் எது பெயர்னே நமக்கு தெரியாமல் நிறைய பேர் அப்படியே பெயரை குறிக்கும் சொல், பெயர் சொல், பெயர் சொல்லிட்டு சும்மா 4 லைனை படிச்சுட்டு வந்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணால் பார்க்குறீங்க அதுக்கு பெயர் சொல்கிறீங்க. எல்லாமே அது பள்ளி, காலம், காலை, மாலை, கண் போன்ற பெயர் எதெல்லாம் டிஃபைன் பண்ணுறோமோ அது எல்லாமே பெயர் சொல் தான். நெக்ஸ்ட் நோட் பண்ணிங்க வினைச்சொல். வினை எனும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். ஓகேங்களா? செயலை குறிக்கும் சொல்ல தான் வினைச்சொல் அப்படிம்பாங்க. செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். ஃபார் எக்ஸாம்பிள் வா அப்படின்னா நான் வந்தான், வந்தது சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா எதை வந்துட்டு செயலை குறிக்குதோ அதுதான் வினைச்சொல் அப்படிம்பாங்க. வா அப்படின்னா என்ன மீனிங்? வந்தான், வந்தது, வருகின்றான், வருவான். ஓகேங்களா? போ அப்படின்னா போனான், போவான். எழுதுனா அப்படின்னா எழுதுகின்றான், எழுதுவான், எழுதினான். இந்த மாதிரி வினை வினை அப்படிங்கிறது உங்களுக்கு செயலை குறிக்கும் சொல் தான் வினைச்சொல். முக்காலத்தையுமே கூட உணர்த்தலாம். இதெல்லாம் புக்கில் இல்லைனாலும் எழுதிங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும்.
வினைச்சொல் அப்படின்னா முக்காலத்தையுமே அது வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் அப்படிம்பாங்க. சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். தனித்து இயங்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாள் வேற்றுமை நம்ம 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5 ஐயாள் கு இன்னதுகன் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடைச்சொல்லா பயன்படுத்துகிறோம் நம்ம. நோட் பண்ணிங்க. ஐனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளுவரை, கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஐயாளுக்கும் இன்னதுக்குன்னு நிறைய படிக்கிறோம். இந்த மாதிரி இடைச்சொற்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வேற்றுமை முதல் 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை வரைக்கும். ஏன்னா முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமை கிடையாது. உவம உருபுகள் ஓகேங்களா. 8ஆம் வேற்றுமை தான் நம்ம. அடுத்து உரிச்சொல். நோட் பண்ணிங்க. பெயரையும் வினையும் தன்மையை மிகுதிப்படுத்த தகுதியை மிகுதிப்படுத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயரோடைய வினையோடைய. ஃபார் எக்ஸாம்பிள் மாநகரம், மா அப்படின்னா மாநகரம் சால சிறந்தது. இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில உரிச்சொற்களை நம்ம பயன்படுத்துகிறோம் மிகைப்படுத்தி கூறுதுக்கோசரம். இப்படி உங்களுக்கு உயர்வு நவிர்ச்சி அணி பார்த்துருப்போம் நம்ம பார்ப்போம். ஸோ மிகைப்படுத்தி கூறுவது ஒன்றன் பொருளை வந்து பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தி கூறுவது தான் உயர்வு நவிர்ச்சி அணி. அது மாதிரி தான் உரிச்சொல். ஒன்றன் பெயரை வந்து பார்த்தீங்கன்னா மிகுதி, அதான் பெயரையும் வினையையும் வந்து பார்த்தீங்கன்னா மிகுதிப்படுத்தி கூறுவது உரிச்சொல் அப்படிங்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. கிளாஸஸ் ப்ரீஃபாக பார்ப்போம் நம்ம. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த ஓர் ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வச்சுருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஏன்னு தெரியல எனக்குமே. நோட் பண்ணிக்கங்க.
ஓர் ஒரு ஒரு தொடரோட ஸ்டார்டிங்லேயோ இல்லை இன்டர்மீடியட்லேயோ கூட அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த தொடரை படித்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். தொடரோட ஸ்டார்டிங்லேயோ இல்லை இன்டர்மீடியட்லேயோ ஓகேங்களா, இந்த ஓர் அந்த மாதிரி தொடரை பிழையற்ற தொடரை கண்டறியுன்னு கேட்டிருக்கிறாங்க. இல்லை அப்படின்னா பிழையற்ற தொடரை கண்டறியும் கொடுத்தா கூட பார்த்து படித்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு கொஸ்டினில் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பிழையற்ற தொடரை கண்டறியுன்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த ஓர்னா அது இந்த மாதிரிலாம் சென்டென்ஸ் படித்து பார்த்து நம்மளே தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல இதுதான் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நோட் பண்ணிங்க. உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஓர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும். உயிரெழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி உயிரெழுத்துனா ஆ முதல் அவ் வரை. உயிரெழுத்து தொடங்கும் இந்த மாதிரி சொல்லுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம என்னென்னு தான் பயன்படுத்தணும், ஓர் அப்படிங்கிற ஒரு சொற்களை தான் பயன்படுத்தணும். ஓர் அப்படிங்கிற சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஓர் ஊர், ஓர் ஏரி, ஓர் இயல். ஒரு இயல்னு வராது. ஆ முதல் அவ் வரைக்கும் ஊரில் ஒரு சொல்லை பயன்படுத்தி எழுதுங்க. நீங்கள் எழுதுங்க பார்ப்போம். ஓர் இயல். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சொல்லை நீங்களே என்ன பண்ணலாம், ஆ முதல் அவ் வரை கிரியேட் பண்ணலாம். ஓர் ஏணி, ஒரு ஏணின்னு வராது. அப்படி சொன்னேன். இது எல்லாமே உயிரெழுத்துக்கு தொடங்கும் சொல் முன்னாடி ஓர் அப்படிங்கிறத பயன்படுத்த வேண்டும். வேறு எதுனா சார் ஓரில் வேறு ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். ஓர் 50 ரூபாய். ஓர் 50 ரூபாய். இந்த மாதிரி நீங்களே என்ன பண்ணலாம், உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே ஸ்கூல் புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க பாரு, ஓர் அழகிய, ஒரு அழகியன்னு கொடுத்துருப்பாங்க. அது ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குலம் இருந்தது. இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் முன்னாடி தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி எல்லாமே ஓர் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அது தொடரோட ஸ்டார்டிங்லேயும் இருக்கலாம், தொடர் இல்லை அப்படின்னா இன்டர்மீடியட்டில் கூட வரலாம். உயிர்மை எழுத்துக்கள் வேற என்ன, உங்களுக்கு உயிரெழுத்துக்கள் போனால் மீதி இருக்கிறது உயிர்மை எழுத்துக்கள் தான், வேறெல்லாம் ஆப்ஷன் கிடையாது.
ஒரு ஓர் அப்படிங்கிறது தெரிஞ்சாவே ஒருங்கிறத நீங்கள் எழுதிட்டு போயிடலாமே. இவ்வளோ இதுதான் சார் ஓர் பண்ணால் உயிர் எழுத்துக்கள் இது போக மீதி என்ன எழுத்துக்கள் இருக்குது? உயிர்மெய் எழுத்துக்கள் தான் இருக்குது. ஸோ உயிர்மெய் எழுத்துக்கள் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி மேக்ஸில் பாருங்கள் நிறைய அந்த ஓர் ஒரு அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். மேக்ஸில் ப்ராப்ளத்திலே வரும். ஒரு பயன்படுத்த வேண்டும். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணி 4 சொற்களை புதுசாக தெரிஞ்சிருக்கணும். 4 இலக்கணம் நீங்களே கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் தமிழ் இலக்கணம் புரிஞ்சுதுன்னு அர்த்தம். சும்மா அப்படியே புக்கில் லைன் பை லைன் படிச்சிங்கன்னா எக்ஸாம் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு போனால் மறந்து போயிடும். 1,00,000 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே ஒரு 4 சொற்களை சொல்ல தெரியல அப்படின்னா இலக்கணம் கஷ்டம். ஸோ அதனால தான் எல்லாமே ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் எல்லாமே நமக்கு இமேஜினேஷன் பண்ண முடியும், சொல்ல முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும். அப்புறம் எதுவுமே தெரியாமல் தப்பாக வரல எப்படி வரும்? வெறும் 4 விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. சப்ஜெக்டே புரியல, எனக்கு வரவே மாட்டேங்குது, தமிழில் பாஸ் பண்ணுறதே கஷ்டம், இலக்கணமே புரியலன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களே சுற்றி நம்ம பார்க்குற விஷயங்களே தெரிய மாட்டேங்குது. எஸ், அடுத்து நோட் பண்ணிங்க. உயிர்மை எழுத்துக்கள் முன்னாடி தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்படின்னு நம்ம பயன்படுத்த வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கடல். ஸ்கூல் புக்கில் இந்த 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த சொற்கள் ஒரு கடல், ஒரு நகரம். வேற நீங்களே சொல்லி பாருங்க. ஒரு மாலை பொழுது. இனிய காலை பொழுது அப்படின்னா என்ன பயன்படுத்த வேண்டும்? நம்ம ஜென்ரலாக திடீர்னு இப்படி கொடுத்துருக்குறாங்க இனிய காலை பொழுது அப்படின்னு சொல்லி மாலை பொழுது, ஒரு மாலை பொழுதுன்னு அப்படியே அதுக்கும் அப்படியே ரைமிங் டைமிங்கில் அடிச்சுட்டு வரக்கூடாது. இப்போ இனிய காலை பொழுது அப்படின்னா இங்கே உயிர் 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 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓர் இனிய காலை பொழுது. ஏன்னா உயிர் எழுத்துக்கள் முன்னாடி ஓர் அப்படின்னு பயன்படுத்த வேண்டும். இந்த இடத்துல உயிர்மை எழுத்துக்கள் இருக்கனால ஒரு அப்படின்னு. ஓர் இனிய காலை பொழுது. ஒரு கடல், வேற ஒரு வண்டி, ஒரு பேருந்து, ஒரு சிற்றுண்டி. இந்த மாதிரி ஒருங்கிற இடத்துல நிறையா சொற்கள் நீங்கள் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லி பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். ஒரு சிற்றுண்டி, ஒரு பேருந்து, ஒரு கணினி, இந்த மாதிரி நிறைய சொற்களை நீங்களே டே பை டே லைஃப் ஆக்டிவிட்டியில் தெரிஞ்சுக்கிங்க, சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இதே மாதிரி அது அஃது 2 சொற்கள் வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி, அது எங்கே பயன்படுத்தணும், அஃது எங்கே பயன்படுத்தணும்.
எஸ், அடுத்தது நோட் பண்ணி அது அஃது. அது அப்படின்னா எங்க சார் அது அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்த வேண்டும். எல்லா இடத்துலையும் சார் போன அது சென்டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? தொடருக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ அது எங்கே பயன்படுத்தணும்னா உயிர்மெய் எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன். ஃபார் எக்ஸாம்பிள், உயிர் அது நன்றாக உள்ளது, அது நகரத்திற்கு செல்லும் சாலை. இந்த தொடருக்கு தகுந்த மாதிரி நம்ம தொடரில் பாருங்கள், அது அக்துன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த நான் வந்து உயிர் எழுத்து, உயிர்மெய் எழுத்து. அது நன்றாக உள்ளது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. நோட் பண்ணீங்க. அடுத்து அஃது. அஃது என்ன எங்கே சார் பயன்படுத்தணும் அப்படின்னா, அஃது வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து தொடங்கும் சொல். ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் இது வந்து தொல்காப்பியர், பவானந்தி முனிவர், அதுக்கப்புறம் வந்து இன்டர்மீடியட்டில் வீரசோழியம், இது மட்டும்தான் நூட்களாக எழுதியிருக்கிறாங்க. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரியாத நிறைய இருக்குது. ஓகேங்களா? இந்த கட்டுறது கைமண் அளவு, கல்லாது உலகளவு. அதனால் அது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கங்க. சும்மா இதில் வேறு இடத்துல நீங்கள் பார்க்கறது, சும்மா அந்த டெஸ்ட் பேஜ், கொஷின் பேப்பரு, இல்லை அது எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலுமே தமிழ் இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சே ஆகணும். இலக்கணம்லாம் புரியாமலாம் எழுதவே முடியாது எக்ஸாம் ஹாலில். இலக்கணம் இலக்கணம் மாதிரி கற்றால் மட்டும்தான் தெரியும். சும்மா வேணால் சொல்லிடலாம், ஒரு 10,000 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு. அது இலக்கியம் அந்த மாதிரி இருந்தது உரைநடை. இப்போ இருக்கிற சிலபஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி நிறுத்தற்குறியீடும் பெரிய ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் இதெல்லாம் உங்களுக்கு தன்மை முன்னிலை படற்கையெல்லாம் தெரியல அப்படின்னா யாராலையுமே ஆன்சர் பண்ண முடியாது. அஃது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், அஃது இங்கே உள்ளது, அஃது ஒரு இனிய பாடல், அஃது இங்கே உள்ளது. இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க, ஒரு சிலபஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குகலாம் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று நம்ம டே பை டே லைஃப்பில் பேசுகிறதெல்லாம் அங்கே ஆன்சராக இருக்காது. டே பை டே லைஃப்பில் வர இன்கேஸ் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறீங்களோ அது வந்து எக்ஸாக்டாக தமிழில் இருக்காது. அதனால் கரெக்டாக சொற்களும் புதிய சொல்லை உருவாக்குக, இனிப்பு சொல் தருக, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் தமிழ் தெரிஞ்சால் மட்டும்தான் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா எக்ஸாம்களில் டே பை டே லைஃப் ஆக்டிவிட்டியில் ஒரு
தொடர் கொடுத்துட்டு இணைப்பு சொல்லுன்னு கேட்டாங்க, நீங்கள் பாட்டுக்கு இங்கே இப்படி நம்ம பேசுறது எழுத்து வழக்கு பேச்சு வழக்கில் இருக்கிறத ஆன்சராக பண்ணிட்டு வந்துடாதீங்க. நம்ம ஆன்சராக பண்ணுறது எல்லாமே உயர்தினியா அக்ரிணியா தன்மை முன்னிலைப்படுறக்கையா யாரை எப்படி குடிக்குது எது வினைச்சொல் முக்காலத்தை எங்கே உணர்த்துதா உணர்த்தலையா, ஸோ எல்லாமே உங்களை தெரிஞ்சிருக்கணும் கிளியராக. இப்போ நீங்கள் இப்போ ஏதோ ஒரு தமிழ் நல்லா படிச்சுட்டாவே படம் பார்க்குறீங்க பாடல் பார்க்க கேட்குறீங்க இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துல தமிழ் கரெக்டான உச்சரிப்பு இல்லை, பிழை திருத்தம் இருக்குது, தப்பாக பாடுறாங்க, இந்த இடத்துல இலக்கண பிழை அப்படிங்கிறது நீங்களே சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் தமிழ் படிச்சீங்கன்னா சொல்லிடலாம். தமிழ் பாடலே தப்பு தப்பாக பாடுறாங்கன்னு சொல்லிட்டு சிற்றிலக்கியங்கள்லாம் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு ஆல்ரெடி நம்ம கொஷின் ஷேர் பண்ணியிருப்போம். சிற்றிலக்கியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தமிழில் நல்ல பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் உணர்த்துற மாதிரி பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தாயுமானவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக தாயுமானவர் தமிழ் மொழியின் உபநெடுதம் என போற்றப்படும் நூல். தாயுமானவர்கள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி போயிருந்தீங்க அப்படின்னா மங்களன் மங்கள், அதுக்கப்புறம் சாரதாஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாயுமானவர் கோயில் ஓகேங்களா. அந்த மலைக்கோட்டை கீழே மேலே வந்து பார்த்தீங்கன்னா மலையில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஃபேமஸ் ஓகேங்களா. ஸோ அங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா தாயுமானவர்கள் கோயில்னு இப்போ ஒன்று எழுதியிருப்பாங்க ஓகேங்களா. அங்கே தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாரு. அதாவது பராபர கண்ணின்னு சொல்லி ஒரு பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. தமிழ் மொழியின் உபநேடுதம் அதாவது தாயுமானவர் பாடல்கள் இருப்பாங்க, அது தெரிஞ்சு வச்சுங்க பாடல்கள் படித்து. பராபரமே அப்படின்னா மேலான பொருள், ஏவல்னா தொண்டு, தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அற இலக்கியங்கள் முன்னோர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியவே அப்படின்னு இருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அற இலக்கியம் அற வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எழுதியிருக்கிறதும் சரி வாழ்வதும் சரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். சும்மா நம்ம புக்கில் எழுதியிருக்கிறத சொல்லிடலாம் தமிழ், அதை ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். பட் அதான் இலக்கிய சங்க இலக்கியங்களே அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அதான் நம்மளே சொல்கிறோம் நாடோடியாக வாழ்ந்த மனிதர்கள் கூட நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகரிகமாக தெரிஞ்சிருக்குது நிறைய விஷயங்கள். இன்னைக்கு டெக்னாலஜி எலக்ட்ரிசிட்டி இது வேறு, பட் அப்போ இருந்த வாழ்க்கை முறை வேறு. எந்த தொழில்நுட்பமும் கிடையாது. இந்த மாதிரி 2 லைன் எழுதி போட்டு சொல்லி தரதே ஓடி போயிடுறான் பையன், கவனிக்க முடியல சார் அப்படிங்கிறான். ஸோ அப்படிங்கும்போது பாருங்கள் அவன் குகையில் வாழ்ந்து சமணர்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ 17 கீழ்கணக்கு நூல்கள் எழுதியிருக்கிறாங்க, எழுதி கொடுத்துருக்குறாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க ஓகேங்களா. நிறைய பேர் குகையில் தான் வாழ்ந்து நூட்களை எழுதியிருக்கிறாங்க நிறையா. நூட்களை எழுதினவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கல் நல்லவர். நூட்கள் எழுதுவீங்க மார்க்கெட்டிங் பெருசாக அப்போலாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. வாழ்வின் பொருள் தெரிஞ்சவங்க போய் இப்போ கல்வி கற்றுருப்பாங்க, வாழ்க்கையின் பொருள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதாவதுங்க சொல்கிற நூட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு இருப்பாங்க. அடுத்து பசிப்பினி போக்கிய பாவை. ஸோ இதுவும் மணிமேகலை ஒரு நூல், இதில் தெரிஞ்சு வச்சிங்கன்னா மணிமேகலையில் ஒரு கான்செப்டாக கொடுத்துருக்குறாங்க அமுத சுரபி பற்றி தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதைகள்லாம் எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் சிறுகதைகள் யார் எழுதுனது, அவங்களோட சாகித்ய அகாடமி விருதுகள் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல். நெக்ஸ்ட் டாபிக் பெயர்ச்சொல். ஸோ பெயர்ச்சொல் அப்படின்னா இப்போ தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஸோ 1 அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்குமே பெயரை குறிக்கும் அதெல்லாம் அதில் வந்து அதை தான் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க பெயர்ச்சொல்லா.
பெயர் சொல்ல ஆறா டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மரம், செடி, கொடி, பறவைன்னு சொன்னோம். இல்ல சென்னை, பள்ளி, பூங்கா அப்படிங்கிறோம். இல்ல டைமை டிஃபைன் பண்றோம். இல்ல நம்மளுடைய நம்மளுடைய மனித உறுப்புகள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கை, கால் இல்ல அப்படின்னா ஒரு மரத்தோட உறுப்புகள, இல்ல அப்படின்னா நிறம், சுவை, வடிவம், அளவ பொறுத்து டிஃபைன் பண்றோம். இல்ல ஒரு தொழில பொறுத்து டிஃபைன் பண்றோம். இதெல்லாம் தான் பெயர் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அது 6 6 டைப்பா. இப்படி 6 அறிவு அப்படின்னு நம்ம சொன்ன மாரி, பெயர் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். ஆனா பாருங்க தொல்காப்பியர், நன்னூல் ஆக்சுவலா பவணந்தி முனிவர் கிட்டத்தட்ட ஒரு 1800 வருஷத்துக்கு அப்புறம் தொல்காப்பியத்துக்கு அப்புறம் எழுதியிருக்கிறாரு. அவரும் பெரிய விஷயங்கள் தான். அத புரிஞ்சு ஏன்னா அந்த இன்டர்மீடியட்ல யாருக்குமே அந்த நூட்கள பெருசாலாம் உரைநடை எழுதியிருக்கிறாங்க. நச்சினை நாயக்கர் எழுதியிருக்கிறாரு. இளம்பூரணார் எழுதியிருக்கிறாங்க உரை. பெரிய அளவுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது. யாரும் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. அது எழுதுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொல்காப்பியர் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? பெரிய அளவுக்கு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய விஷயங்கள் அந்த அளவுக்கு டேட்டாபேஸ் கிடையாது நம்மகிட்ட. தொல்காப்பியர் கல்விக்கு எழுதி வச்ச நூல இப்போ 2000 வருஷமா மாணவ செல்வங்கள் கல்வி கற்று திகழ்ந்தார்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு டேட்டாபேஸ் கிடையாது நம்மகிட்ட. பட் ஆனால் ஆசிரியர்கிட்ட பயின்ற ஒரு சில மாணவர்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருப்பாங்க. என் பெயர்ச்சொல் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன். ஒரு அறிவுலேருந்து 6 அறிவு வருது, இல்லை பார்க்கறது, எழுதுறது எல்லாமே தான் வந்து பெயரை குறிக்கும் அப்படின்னு நம்ம எதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அதான் 6 டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பொருட்பெயர். உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும். உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருள்களையும். இதுதான் நம்ம பொருட்பெயர் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் மரம், செடி, மயில், பறவை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் பார்க்குறோம். அதெல்லாம் பறக்குது, மயில், செடி இருக்குது, செடி, கொடி, மரம், மனிதர்கள். இப்போ பொருட்பெயர் அப்படின்னா ஓரறிவிலிருந்து 6 அறிவுக்கு நம்ம எதெல்லாம் டிஃபைன் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருட்பெயர் தான். உயிர் உள்ளவை உயிரற்றவை தான் உங்களுக்கு ஓரறிவு. மரம், செடி, கொடி. எக்ஸாம்பிள் எழுதிக்கிங்க. பொருட்பெயருக்கு எக்ஸாம்பிள் எழுதிக்கங்க. மரம், செடி, கொடி, குயில், பறவை இப்போ எல்லாமே நம்ம பொருட்பெயரை குறிக்கிது. செகண்ட் டைப் ஒன்று இடப்பெயர். இடப்பெயர் அப்படிங்கிறது ஒரு பிளேஸை டிஃபைன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பள்ளி, பள்ளிக்கூடம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கற்கின்றனர். பூங்கா, சிறுவர் பூங்கா அப்படின்னா குழந்தைகள் விளையாடுறாங்க. தெருக்கள், இந்த தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுலையும் நேம் டிஃப்ரெண்ட் ஆகுது. அந்த இடத்த குறிக்குது. ஓகேங்களா? சென்னை அப்படிங்கிறது அது ஒரு இடம். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, திண்டுக்கல், திருத்துறைப்பூண்டி இந்த மாதிரி பிளேஸ் வந்து இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறதெல்லாம் இடப்பெயர். தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காலப்பெயர். காலப்பெயர் எதாவது சார் டிஃபைன் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு டைமை டிஃபைன் பண்ணுது. ஓகேங்களா? நிமிடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள், வாரம், சித்திரை,
தை பிறந்தால் வழி பிறக்கும், தை மாதம் தமிழ் மாதங்கள் சொல்கிறாங்க, சித்திரை ஆண்டு. இந்த மாதிரி வந்து காலத்தை உணர்வு ஃபார் ஏன்னா காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஏன்னா அப்போ தான் எது அறுவடை காலம், எது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ பயிர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்று நடுவது எந்த காலம், அறுவடை எப்போ பண்ணுவாங்க, அதனால தான் குளிர்காலம், கோடை காலம், மழைக்காலம் சொல்லி நூட்கள்லேயே டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் தான் நமக்கு முன்னாடியே இந்த தெரியாமல் நம்ம என்ன பண்ண முடியாது. இப்போ தை மாதம் வந்ததுன்னா பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம், இல்லை நவம்பர்னா மழை குளிர்காலம். இப்போ டிசம்பரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு குளிர்காலம் டிசம்பர் ஜான் அப்படி தான் இருக்கும். மழைக்காலம் அப்படிங்கிறது ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு பக்கம் தென்மேற்கு, ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழையாக தமிழ்நாட்டில் மழையை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். தென்மேற்கு பகுதிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்கள் இங்கே ஓகேங்களா மழை இருக்குது. வடகிழக்கு பருவமழையும் போது இங்கே தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் மழை. இதுதான் நம்ம காலத்தை வந்து பார்த்திங்கன்னா குறிக்கிறது இந்த மாதிரி டைமு, வாரம், ஆண்டு, நாட்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்து சினை பெயர். மரம் அப்படின்னு சொல்லிட்டா மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மரம் அப்படிங்கிறது அதில் கிளைகள் இருக்குது. குச்சி நம்ம குச்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா கிளை, கவை அப்படின்னு சொல்லி தமிழில் படிக்கிறோம், ஓகேங்களா. சினைப்பெயர் பொருளோட உறுப்பை குறிப்புது. இப்போ மனிதர்கள் அப்படிங்கிறது பொருட்பெயர். இப்போ கை, கால், மூக்கு, பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் தான் சினைப்பெயர். இப்போ வாழை அப்படின்னு வச்சிங்களே, வாழை மரம் அப்படிங்கிறது ஓகே, வந்து ஒரு வாழை மரம் அப்படிங்கிறது பொருட்பெயர் தான். வாழையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பூ, வாழையில் நிறையா இருக்குங்க. ஸோ பொருளின் உறுப்பை குறிக்கிறதுலாம் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர். அதாவது கண், மனிதர்கள் அப்படின்னா நம்ம கண், கை, இலை, வாழை இலை, கிளை, கவை, மாதிரி எல்லாமே நம்ம ஒரு பொருளோட. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்துட்டு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, சிபியு இருக்குது, ரேம் இருக்குது, ஓகேங்களா. இந்த மாதிரி உள்ள ஒவ்வொரு அந்த கம்ப்யூட்டரோட ஒவ்வொரு பகுதியுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம், சினை பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது காமன், ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியுமே நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் சினை பெயர் அப்படின்னு அர்த்தம். சிபியு, ஹார்ட் டிஸ்க், ரேம். ஸோ தமிழ் இலக்கணனால எல்லாமே கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சு தான் ஆகணும், ஓகேங்களா. புக்கில் இல்லை சார் வினையை முக்காலத்தை உணர்த்துவது வினை சொல்லான்னா அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க இலக்கணம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பண்பு பெயர். பண்பு பெயர் நோட் பண்ணி வச்சுங்க. பண்பு பெயர் எப்படி சார் டிஃபைன் பண்ணுறாங்கன்னா நிறம், சுவை, வடிவம், என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷேப், வடிவம், அளவு, மெஷர், இதெல்லாம் தான் பண்பு பெயர். ஒரு பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். பொருளோட பண்புங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் டிஃபைன் பண்ணுறாங்க. மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னா ஏழாக டிஃபைன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிலோகிராம், லென்த்து, மீட்டர். எஸ், எஸ்ஐ அலகுகள், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், அடிப்படை அலகுகள் இயற்பியலில், அதான் அளவியல் ஃபிசிக்ஸில் படிப்போம் நம்ம. எஸ்ஐயோடைய ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் 7 தான், ஓகேங்களா.
ஸோ அது மாதிரி பண்பு பெயர் எப்படி டிஃபைன் பண்ணுறது? பண்பு பெயர் அப்படின்னா பொருளோட பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். அந்த பொருள் அப்படின்னு எதை டிஃபைன் பண்ணுறது? பொருள் அப்படின்னா நீங்கள் மரம் செடி கொடி சொல்லுவீங்களா? இல்லை பொருள் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொருளோட உறுப்பை சொல்லுவீங்களா? அப்படிங்கிற மாதிரி இதை எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா பண்பு பெயருங்க இந்த நாளையும் தான் டிஃபைன் பண்ணுது. ஒரு பொருளோட நிறத்தையோ சுவையவோ வடிவத்தையோ அளவையோ டிஃபைன் சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்துட்டு பண்பு பெயர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே என்ன சார் ஒரே அதனால இது மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பொருளோட இந்த மாதிரி பேசிக்ஸ் இலக்கணமே நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கண குறிப்பு ஈஸியாக இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொருளோட பண்பை குறிப்பது, பொருளோட உறுப்பை குறிப்பது சினைப்பெயர், பொருளை குறிப்பது பொருட்பெயர், இடத்தை குறிப்பது இடப்பெயர். பொருளின் பண்பை அப்படிங்கிறது இந்த லைன் இதுதான் டிஃபைன் பண்ணுதா? இது இந்த 4 தான் டிஃபைன் பண்ணுது. ஏன்னா பொருளோட உறுப்பு அப்படின்னா அது மாறிடும். இதான் டிஃபைன் ஃபார் எக்ஸாம்பிள் வட்டம் அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு வடிவத்தை குறிக்குது. சதுரம் ஓகேங்களா. அளவு அப்படின்னா செம்மை, நன்மை, நிறம், அளவு, சுவை இதை 4 டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு இந்த சொற்களே இருக்கும், பண்பு பெயர் சொற்கள். இதுதான் நம்ம பண்பு பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் தொழிற்பெயர். தொழிற்பெயர் தொழிலை டிஃபைன் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் படித்தல். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் வந்துட்டு உங்களுக்கு வினையை டிஃபைன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஆடுதல் வெர்பை எதை டிஃபைன் பண்ணுது உங்களுக்கு? வெர்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து படித்தல், ஆடுதல், நடித்தல், ஓடுதல், விளையாடுதல். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தொழிலை குறிக்கும் பேர் தொழிற்சொல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ஸ்கூல் புக்லேயே அறுவகை பெயர் சொற்களுடைய சான்றுகள் கொடுத்துருக்குறாங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சிடலாம். அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர்களும் காரண பெயரும். இடுகுறி பெயரும் காரண பெயரும் பார்க்க போகிறோம். இடுகுறி பெயரும் என்ன சார்? நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருளுக்கு வந்துட்டு எந்த காரணமே இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. அந்த பேரை வந்துட்டு இடுகுறி பெயர்னு சொன்னாங்க. ஒரு சில பேருக்கு காரணம் கருதியே வச்சிருக்கிறாங்க. ஓகே இவங்களுக்கு ஏன் இப்போ 6 அறிவு அப்படின்னா பகுத்தறிவு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் கருதியை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுதான் காரண பெயர்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா ஏன் காற்று அப்படின்னா ஏன் மரம், ஏன் அதுக்கு வேறு பேர் வச்சிருக்கக்கூடாது? மண் ஏன் வைக்கிறோம்? ஏன் மண் மரம் காற்றுன்னு வச்சாங்க அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. என் மண்ணுக்கு பதிலாக வேறு ஏதாவது பேர் வச்சுருக்கலாமே. மரத்துக்கு ஏன் மரம்னு பேர் வச்சாங்க? காற்றுக்கு ஏன் காற்றுன்னு பேர் வச்சாங்க? அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண முடியாது, யாருமே டிஃபைன் பண்ணல. ஸோ தான் கொடுத்துருக்குறாங்க. காரணம் கருதி இல்லாமல் சில பெயர்களை இட்டு காற்று நம்ம எப்பயும் மொழியே பூமினே கூட சொல்லியிருக்கலாமே, இல்லை உலகன்னு சொல்லியிருக்கலாமே. அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணோமா நிறைய திங்க் பண்ணலாம் தமிழில். பட் சொல்லியிருக்கிறதே தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். இடுகுறி பெயர் வந்து மண் மரம் காற்று நம்மளுடைய முன்னோர்கள். காரணம்
கருதாமல். நம் முன்னோர்கள் காரணம் கருதாமல் வந்து பார்த்தீங்கன்னா, சில பெயர்களை இட்டு வழங்கினர். இப்போ தமிழ் பொறுத்தவரைக்கும் நான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள்ஸ் கிளாஸ்லாம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். எல்லா கிளாஸுமே. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ் அட்டெண்ட் பண்ணி இந்த வீடியோ மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய டைம்ஸ் நடத்தும்போதும், நிறையா ரிவிஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, நிறையா அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ எல்லா டைமும் நம்ம டீச் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொரு மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ், ப்ராக்டிகல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய நம்ம அப்டேட் பண்ணி படிக்க படிக்க தான் அந்த சப்ஜெக்ட் புரியும். இடுகுறி பெயர் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் எந்த காரணம் கருதாமல் வைத்திருப்பார்கள். காரணம் கருதி வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, காரண பெயர் அப்படின்னு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கரும்பலகை அப்படின்னு வச்சுங்களேன். அது வந்துட்டு கருப்பாக இருக்கிறதுனால கரும்பலகை, 4 பக்கமும் கால்கள் இருக்கிறதுனால அது நாற்காலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான்கு பக்கம் கால் இருக்கிற நாற்காலி, கரும்பலகை. பிளாக் போர்டு அப்படின்னா ஸோ காரணம் கருதி டிபெண்ட் பண்ணிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காரண பெயர். முத்தமிழ் அப்படின்னா 3 தமிழ், இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ். நார்திசை அப்படின்னா நார்திசைன்னு வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. ஐம்புலன்கள், ஐம்பூதங்கள், ஆறு ஆறு சுவைகள், 7 ஸ்வரங்கள், நவரத்தினங்கள். இதெல்லாம் எதுக்கு சார் அப்படின்னா, நவரத்தினங்கள்லாம் அதில் 9மே சொல்லியிருப்பாங்க. நார்திசை, ஐம்புலன்கள், ஐம்பூதங்கள், 6 சுவைகள், 7 ஸ்வரங்கள், 2 திணைகள். ஸோ எவ்வளோ எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதனால் காரணத்தோட சொல்லியிருப்பாங்க. 2 திணை, முப்பால், திருக்குறளில் ஓகேங்களா, 2 திணை. எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் காரணம் கருதி இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிங்க. அதனால் இதில் இருக்கிறதுனால இது காரண பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதிலே வேற 2 ஸ்பெஷலாக டிஃபைன் பண்ணுறாங்க. இடுகுறி பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, இடுகுறி பெயரில் 2ஆக டிஃபைன் பண்ணுறாங்க. ஒன்று சிறப்பு பெயர், இன்னொன்று பொது பெயர். ஒன்று பொது பெயர், இன்னொன்று சிறப்பு பெயர். பொது பெயராக என்ன சார் அப்படின்னா, மரம், செடி. அது என்ன செடின்னா நமக்கு தெரியாது, என்ன கொடின்னு தெரியாது. மரம், செடி, கொடின்னு பார்க்கலாம். கொடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நூலை கட்டி விட்டிங்கன்னா போதும். எவ்வளோ பெரிய பில்டிங், எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் நூல் போனாலும் போயிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. மரம், செடி, கொடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு. பழம் அப்படின்னா நார்மலாக அது வாழைப்பழமா, தன்னாசி பழமா, திராட்சை பழமா, ஆப்பிளா, ஜாக் ஃப்ரூட்டா அப்படின்னு கிடையாது. வாழைப்பழமா, நிறைய பழம் அப்படின்னு சும்மா நார்மலாக பொதுவாக வச்சுருக்குறாங்க. இப்போ பழத்துலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர். இதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புன்னா என்னது, ஸ்பெஷல். அதில் என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னா, பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம், வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம். இந்த மாதிரி பழத்தில் நிறைய டிஃபைன் பண்ணுறோம். ஜாக் ஃப்ரூட் பார்த்துருப்பீங்க, அன்னாசி பழம், திராட்சை பழம். அதான் சிறப்பு.
பழம் அப்படிங்கிறது பொதுவான பேர். பழத்தையே நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். மாம்பழம், திராட்சை பழம், அன்னாசி பழம், ஆப்பிள், இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள்லாம் இதுதான். வாழை, வாழைப்பழம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதில் பொதுவாக இருக்கிறது, அதில் டிஃப்ரெண்ட்டாக வர்றது சிறப்புகள். இந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு பேரும் அதுக்கு நிறைய அதுக்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எம்ஐன்னு எடுத்துங்க. ரெட்மி அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் நேம். ஓகேங்களா. ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. ரெட்மி நோட், ரெட்மி ப்ரோ, நிறைய அதான் சிறப்புகள் அர்த்தம். எக்ஸாம்பிள் இருக்குங்க. ரெட்மி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு காமன் ஒரு பிராண்ட் நேம். ஓப்போ, ரெட்மி, சோனி, சாம்சங் அப்படிங்கிறது ஒரு பொது. அதில் வந்து டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வருது. ரெட்மி நோட்டு, ரெட்மி ப்ரோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது சிறப்புகள் குறிக்கிறது. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு தெரியுமில்ல என்ன சார் சிறப்புகள் அப்படின்னா, ரெட்மி நோட்டுக்கு ப்ரோக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனுடைய ரெசொல்யூஷன் எல்லாமே சேஞ்சஸ் ஆகுது, ஃபியூச்சர்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. என்னுடைய ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஃப்ரெண்ட். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலருக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பிராண்ட் நேம் அப்படிங்கிறது ரெட்மி. அதில் மொபைல்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேர்ஷன், இதுதான் எக்ஸாம்பிள். சிறப்பு பெயர்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி. ரெட்மி பிராண்ட் நேம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு இதனால தான் இப்படி தான் இதுதான் இப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி தான் தெரிஞ்சால் உங்களுக்கு சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும். இப்படியே உட்காந்துக்கிட்டு புக்கையே 4 லைனை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா டே பை டே லைஃப் ஆக்டிவிட்டியில் நீங்கள் தமிழ் பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான்னு. வேறெல்லாம் எனக்கு கிடையாது. இலக்கணம் அப்படிங்கிறது நம்மளுடைய டே பை டே லைஃப்பில் இதெல்லாம் பார்க்குறோம். எல்லாம் நீங்கள் டெக்னாலஜியாக இருந்தால் கூட இதுதான் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ தெரிஞ்சால் தான் உங்களுக்கு தெரியும். ரெட்மி அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் நேமு. அதில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது. அதில் என்ன மாடலில் அதனோட ஸ்பெசிஃபிகேஷன் சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் மொபைலோட தான் அதனுடைய பிராண்ட் நேம் என்னன்னு கேட்குறாங்க. அதில் என்ன வேறு ஏதாவது நியூ மாடல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் போய் பை பண்ண முடியும். இந்த மாதிரி வந்துட்டு இப்போ படிக்காதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பிராண்ட் நேம்னா என்ன, அதனுடைய ஸ்பெஷலைசேஷன் அதில் என்ன, மொபைலில் வேறு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. சும்மா அப்படியே போகிறோன்னா ஏதோ ஒன்று போட்டிருக்கிறாங்களா அப்படியே பார்த்துட்டு மொபைலுக்கு சும்மா பார்த்தா போதும், பேசுனா போதும் அப்படின்னு நினச்சி இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பிராண்ட் நேம் என்ன, அதில் என்ன ஸ்பெஷலைசேஷன், என்ன வேரியேஷனாக செக் பண்ணுறாங்க. எஸ், நெக்ஸ்ட் டாபிக் காரண பெயர். காரண பெயர் காரணத்தில் பெயர்லேயே ரெண்டாக டிஃபைன் பண்ணியிருப்போம். ஒன்று பொது பெயர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். பொது பெயர் அப்படின்னா வந்து இப்போ பறவை பறக்கிறதுனால அப்போ அது பறவை. அதில் பறவைகள் எல்லாமே வரும். காகம், மலை நீர்வாழ் பறவைகள், சாரி மலையில் வாழும் பறவைகள் இருக்குது, நிலத்தில் வாழ்றது இருக்குது, நீரில் வாழ்றது இருக்குது, சமவெளி பறவைகள் இருக்குது, பள்ளத்தாக்குகளை வாழும் பறவைகள் இருக்குது. இப்போ பறவைகளில் பறவை அப்படிங்கிறது பொதுவான பெயர்.
பறவை அப்படிங்கிறது பொதுவான பேர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பெயர் அப்படின்னா பறவையில் என்னென்னலாம் பறவை இருக்குது? எஸ், காகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரங்கொத்தி. சமவெளி பறவைகள் நீர்வாழ் நிலத்தில் வாழ்கிறது, நீரில் வாழ்கிறது. இது மாதிரி நிறைய பறவைகள்லாம் நிறைய டைப் இருக்குது. பொதுவாக பறவை அப்படின்னா அது பொது பெயர். அதனுடைய டிஃப்ரெண்ட் டைப் அப்படிங்கிறது சிறப்பு பெயர்கள். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ பேருந்து அப்படின்னு வச்சுங்களேன், அது காமனான ஒரு பேர். ஓகேங்களா? சும்மா பேருந்து அப்படிங்கிறது வண்டி. பேருந்து அப்படிங்கிறது ஒரு பயணத்தை குறிக்குதுன்னு அர்த்தம். அதில் நம்ம என்ன சொல்கிறோம்? இரு சக்கர பேருந்து, 4 சக்கர பேருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இரு சக்கர பேருந்து அப்படின்னா டூ வீலரு. 4 சக்கர பேருந்து அப்படின்னா பஸ்ஸு, லாரி இருக்கலாம். 6 சக்கரம் அப்படின்னா ஹெவி, டாரஸு. பஸ்லேயுமே ஒன்று ரெண்டு இருக்குது. உங்களுக்கு இந்த டூரிஸ்ட் பஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அபி அண்ட் அபி ட்ராவல்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் இதில் தனியாக அந்த இதில் இது பண்ணியிருக்கிறாங்க. 4 சக்கர பேருந்து, 6 சக்கர பேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? பேருந்து அப்படிங்கிறது காமன் பயணம் தான். இரு சக்கர பேருந்துங்கிறது நம்ம டூ வீலர் லோக்கலில் எங்கேயாவது நம்ம பயணம் செஞ்சுக்கலாம். நீண்ட தொலைவில் பயணம் செய்ய 4 சக்கர பேருந்து தான் அந்த பஸ்ஸு, இல்லை ஏசி பஸ்ஸோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ராவல்ஸ் மாதிரி டிஃபைன் பண்ணுறது. தமிழ் படித்தாவே எது பிராண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எது அப்படிங்கிறது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இரு பொருள் தருக. ஆறு அப்படின்னா நதி, எண்ணெய் குறிக்கிறது. இந்த மொழித்திறன் பயிற்சினா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மொழித்திறன் பயிற்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் கொஸ்டின் பேங்கு. இது மொழித்திறன் பயிற்சியோடைய வினாக்களுக்கான விடைகள். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் எழுத முடியும். சும்மா அப்படியே 4 லைன் படிச்சுட்டு வந்துட்டு யார் உங்களுக்கு மந்த்லி 25 சேலரி, மொத்தம் 25,000 சேலரி யார் கொடுப்பாங்க? ஸோ ஒன்ஸ் ஒரு டைம் படிச்சுட்டு அவ்வளோதான் உங்களுக்கு. இது ப்ரைவேட்டில் அப்படி கிடையாது. டே பை டே ஆக்டிவிட்டிஸ் அப்டேட் பண்ணணும், லேர்ன் பண்ணணும். அப்படியே டெக்னிக்கல் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கல் சைடில் எல்லாமே அப்டேட்ஸ் தான். வாட்ஸ்அப் இருக்குது, இப்போ ஃபேஸ்புக்கு, எனி சோஷியல் மீடியா, எனி திங் எல்லாமே என்ன பண்ணுறாங்க? அப்டேட் பண்ணுறாங்க, வெர்ஷன் கொடுக்குறாங்க. சும்மா என்ன பண்ண முடியாட்டாங்க அவங்க ஒரே நாளில். ஒர்க்கு டெய்லியுமே ஒர்க் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் அப்டேஷன் இப்படி டெக்னிக்கல் சைட் போகுது. நம்மளுது அப்படி கிடையாது. ஒன்ஸ் கவர்மெண்ட் ஜாப் ஆகிட்டீங்க அப்படின்னா திரும்ப நெக்ஸ்ட் இயர் யாரும் உங்களை வந்துட்டு கேட்க போகிறது கிடையாது. இப்போ யாரும் அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு காரண பெயர் என்ன, பொது பெயர் என்ன, யாரும் உங்களுக்கு கேட்கும். ஸோ அங்கே வே ஆஃப் அப்ரோச்சிங் ஜாப்பிங், ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதான். ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா தானே அப்புறம் அங்கேயுமே உங்களுக்கு என்ன பண்ண தெரியும். ஒரு நான் டெக்னிக்கல் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால கவர்மெண்ட் மீன்ஸ் தெரிஞ்சிருக்கணும்ல உங்களுக்கு பேசிக்ஸாக. நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன சார் அப்படின்னா, இந்த கலைச்சொல் வடிவம் அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட்னா தெரிஞ்சு வச்சுங்க. நிறைய ட்ரஸ்ட்டு ப்ரைவேட்டில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம். திங்கள்னா நிலவு, நகை, ஓடு, இதுக்கு எல்லாமே இரு பொருள் தருது. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனிதநேயம், வள்ளலார் யூனிட்டு, முடிவில் ஒரு தொடக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து அணி இலக்கணம். அணி இலக்கணம் நோட் பண்ணிக்கங்க. அணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார்,
தமிழில் அழகு அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க அணி என்பதற்கு பொருள். ஸோ கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர். ஓகேங்களா, நமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி அப்படின்னு இருப்பாங்க. ஸோ மருந்து எப்படி தேனில் கலந்து கொடுக்குற போல் வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணி ஆகும் அப்படின்னு இருப்பாங்க. இயல்பாக ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது அப்படின்னா இயல்பு நவிர்ச்சி அணி. நோட் பண்ணி வச்சுங்க. இயல்பு நவிர்ச்சி அணி. தேர்வில் தேர்ச்சி பெறலாம் அப்படிங்கிறதுக்கும் தேர்வில் மிக எளிதாக தேர்ச்சி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. நோட் பண்ணுங்க. இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா சும்மா நார்மலாக இருக்கிறது அப்படியே டிஃபைன் பண்ணுறது. உள்ளபடியே தேர்வில் தேர்ச்சி பெறலாம். தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், இயல்பாக இருக்குது. ஒரு பொருளோட இயல்பாக உள்ளதை அப்படியே டிஃபைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னா மிகைப்படுத்துவது. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னா மிகைப்படுத்தி கூறுவது. மிகைப்படுத்தி கூறுவது தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்வு நவிர்ச்சி அணி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மிக எளிதாக தேர்வில் தேர்ச்சி பெறலாம், இல்லை அப்படின்னா மிக எளிதாக தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிறத விட மிக எளிதாக தேர்வில் தேர்ச்சி பெறலாம் அப்படிங்கிறத மிகைப்படுத்தி கூறுவது. அதுக்கு இதுக்கு சென்டென்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு, அந்த தொடருக்கும் இந்த தொடருக்கும். மிக எளிதாக தேர்வில் தேர்ச்சி பெறலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா உயர்வு நவிர்ச்சி அணி. ஸோ இது வரைக்கும் போதுமான 6th ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு, சரக்குந்து நலாரி, மனிதநேயம், ஹியூமனிட்டி, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. சொல்லும் பொருளும் சரி, கலைச்சொல் அறிவும். ஸோ அப்கமிங் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண. ஆக்சுவலாக 2 days கிளாஸ் நான் வீடியோ போடல டியூ டு சம் டெக்னிக்கல் ஒர்க்கு. ஓகேங்களா, டெக்னிக்கல் ஒர்க்கு இருந்ததுனால அப்டேட் பண்ண முடியல. ஸோ அப்கமிங் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் ஃபுல்லாக ஓரளவுக்கு முடிச்சுட்டு யூனிட் 8 மீது ஜிகேலாம் பிரச்சனையே கிடையாது. தமிழ் மட்டும் 100 போட வச்சுட்டு மேக்ஸ் 10 கொஸ்டின், ரீசனிங் இது ப்ராக்டிஸ் கொடுத்தனாவே போதுமானது. ஓகேங்களா, இந்த 100 ப்ளஸ் இந்த இதில் 10 இது மேக்ஸ் மீதி 15 கொஸ்டின் ஈஸியாக போட்டுடலாம். இந்த 10 கொஸ்டின் ரீசனிங்லாம் விட்டுருவாங்க நிறைய பேர். ஏன்னா கடைசி வரைக்கும் பேனாவை வச்சுக்கிட்டு பின்னாடியே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆன்சர் வருதா வரல, ஆளுக்கு ஒரு ஆன்சர் வரும் ரீசனிங்லாம். ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த ரீசனிங் 10 கொஷின்ஸ் இருக்குது மேக்ஸ். அப்புறம் யூனிட் 8 யூனிட் மீன்ஸ் தமிழ்நாடு எக்கனாமி, இந்தியன் எக்கனாமிக்லாம் ஈஸி தான். ஓகேங்களா, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் வரும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் யூனிட் 8 தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ், இந்தியன் எக்கனாமிக்ஸ்லாம் பிரச்சனையே கிடையாது. கிளாஸை ஃபாலோ பண்ணிங்களா கவனிச்சிங்கனாவே போதுமானது. ஓகேங்களா, சிலபஸ் ரொம்ப ஈஸி. எங்கே சார் கஷ்டம் அப்படின்னா தமிழ் இலக்கணமும் ரீசனிங் பார்ட்டு மட்டும்தான். இந்த 2 பார்ட்டும் தான் யாருக்குமே தெரியாதுங்கிறது, எல்லாருமே வந்து இதில் கிராக் பண்ணுறது கஷ்டம். அதனால் கிளாஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நோட்ஸ் எடுங்க. ஓகேங்களா, நோட்ஸ் எடுத்தீங்கன்னா மட்டும் நிறைய விஷயங்கள் நானே அப்டேட் பண்ணி தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.